ஒரு லவ் ஸ்டோரி ஒர்க் ஆகணும்னா ஹீரோயின் கேரக்டர் ஒர்க் ஆகணுங்க. ஹீரோ கேரக்டர் வச்சு நீங்க லவ் ஸ்டோரி ஹிட் ஆக முடியாது. Yeah, he kept telling that all through our shoot. Even for happiness, I get tears, like the happy tears, or even like I get sad very easily. நமக்கு வர படங்களை நம்ம பெஸ்ட் சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஹோப் என்னவா இருக்குன்னா நமக்கு வர படங்கள் நல்ல படங்களா வரும். இல்லை நம்ம என்ன பண்ணாலும் actresses will not have so much of scope to perform in one film, but this has two variations which I could explore myself, I could enjoy. And my love for life and my love for cinema is why I'm alive. சினிமா ஐடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா ஐடியா செலிபிரிட்டி கான்வர்சேஷன் மோஸ்ட் சென்சிபிள் கான்வர்சேஷனாக இருக்க போது. காரணம் என்ன, என் கூட இருக்க பர்சன் ஒரு ஆக்டர்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்லாம் தாண்டி மோஸ்ட் சென்சிபிள் மேன் அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். சித்தார்த், happy to have you on my show. Thank you. I'm coming to you after Pattatirasan and now it's Subbulakshmi in this film. So happy to have you on Tamil industry. அடுத்த படமும் ஒரு பெரிய படம் நீங்கள் கமிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவும் ஹாப்பி. தேங்க்யூ. அண்ட் கமிங் டு சித்தார்த், நான் சொன்னது தான் ஜேர்னி ஆஃப் முன்னா. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த முன்னாட்ட இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டரா அது லைஃப்லேயும் ஜெயிச்சு லவ்லேயும் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த டைலாக்கு நிறைய பேருக்கு பர்சனல் லைஃப்லேயே தட்ஸ் இன்ஸ்பைரிங். ஈவன் மை செல்ஃப், நிறைய பார்க்குற எல்லாருக்குமே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கும் லைஃப்பில். பர்சனல் லைஃப் விட்டுறா ப்ரொஃபஷன் போய்டும், ப்ரொஃபஷன் விட்டா பர்சனல் போய்டும். அங்கே ஒரு கொடுக்குற அந்த ஹோப் இருக்கு இல்லையா, அந்த டைலாக் தட் சித்தார்த் கேரி பண்ணதாலே என்னவோ தெரியல, அது நிறைய இடங்களில் ரெஃபரன்ஸாக இத்தனை வருஷம் கழிச்சு நான் பேசுகிறேன்னா அந்த மாதிரியான ஒரு ஹோப் கொடுத்த ஒரு விஷயம். அஸ் இன் பர்சன் உங்களுக்கு அந்த டைலாக் எவ்வளோ ஹோப் கொடுத்துருக்கு? இல்லை, நான் அதை பற்றி யோசிச்சது கிடையாது. முக்கியமாக நான் உங்களோட பேசுகிறப்போ நான் முன்னாவாக உட்காரல. இங்கே போன வருஷம் விகடன் கிட்ட ஹையஸ்ட் மார்க் வாங்கின படமாகவும், போன வாட்டி விகடன் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஃபிலிம் பெஸ்ட் ஆக்டர் வாங்கின நடிகனாகவும் ப்ரொடியூசராகவும் உட்காருறேன். மனுஷனா நீங்கள் என்ன எவ்வளோ பாராட்டுறீங்கிறது தேங்க்யூ ஃபார் தட். பட் நான் இந்த ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்பில் வந்து என்னோட வேலை, என்னோட பொறுப்புகள், என்னோட ஆசைகள் அதுதான் இருக்கேன் நான். ஸோ நீங்கள் லவ் லைஃபுங்கிறது எனக்கு லைஃபே லவ் தான். மை லவ் ஃபார் லைஃப் அண்ட் மை லவ் ஃபார் சினிமா இஸ் வை ஐம் அலைவ். ஸோ லவ் தான் எல்லாமே. லவ் இருந்தால் லைஃப் தானாக நடக்கும். லவ் இல்லாமல் லைஃப் கிடையாது. ஸோ நான் லவ் பண்ணேங்கிறதுனால தான் சித்தா எடுத்தேன். நான் லவ் பண்ணேங்கிறதுனால தான் மிஸ்யூ எடுத்தேன். நான் லவ் பண்ணேங்கிறதுனால தான் இருக்கேன். அவ்வளோதான். கிரேட். இந்த புரிதல் எப்படி வந்து எனக்கு அதுதான் கேட்குறேன். அஸ் இன் ஆக்டர்லாம் தாண்டி நான் அஸ் இன் பர்சனா இந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே விட்டா 4 வருஷத்துல வளர்ந்துருங்க. நான் 22 வருஷமா இருக்கேன். கொஞ்சம் வளர்ந்துருப்பேன் இல்லை. ஸோ பார்த்து கற்றுக்க விஷயங்கள். ஸோ ஒர்க்கிங் வித் லைக் சீனியர் ஆக்டர் சித்தார்த், அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஹி ஆக்சுவலி வெரி கிளவர் அட் இட். ரொம்ப சென்சிபிளாக டக்குன்னு ஒரு லுக்லேயே ஸ்கோர் பண்ணுற ஒரு பர்சன். அந்த அப்சர்வேஷன் இன் சித்தார்த் அது எப்படி இருந்தது on the sets? Siddharth sir, I knew him only as an actor, like on screen, the charming actor he was, the beautiful performer he was. But when I started working with him, when I got to know, like you said, he's very clever, very smart. You can have conversations with him on any on any topics as such. So it's very nice to be around such people who can actually have a good conversation with. And at the same time, I got to know that he's other than like an actor, I got to know that he wanted to be a director. He still wants to be a director. So as a technician, how he looks at every character or what is happening around in the set, that is something which was very interesting for me to be around him. Like he was technically telling each and everything. Like you said, he's very sensible about each and everything, whether it's talking with the director or the writer or with the DOP or with the actors. He had a very good chemistry with each person, and he's a package. So I got to learn so much about that. Like when I've been such an ardent admirer of his work ever since, to be able to work with him and learn so much in this one film. And it's a love story where even the actress has a very good role in it. So there was a long number of days I could work and be part of this film, and I got to learn so much from him. Like you said, he's very sensible actor. அவங்க ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா அஷி ரொம்ப வருஷமா ஷீஸ் a fan of ரொம்ப ஃபேன். அவங்க இன்டர்வியூல நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஃபர்ஸ்ட் டே செட்ல வந்த அன்னிலிருந்து இந்த டெய்லி சொல்லுவாங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேன் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை ஃபுல்லாக ஏற கட்டிட்டு அவங்க ஃபுல் ஃபோக்கஸில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த படத்தில்
கேரக்டர்ஸோட கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட காஸ்டிங்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நான் சொல்லுவேன். பிகாஸ் லவ் ஸ்டோரியில் 2 பேரும் ஈக்குவலாக ஒர்க் ஆனால் தான் லவ் ஸ்டோரி ஒர்க் ஆகும், இல்லைன்னா அது லவ் ஸ்டோரியாக வராது. அண்ட் இந்த வாசு அண்ட் சுப்பு, நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லைனே கேட்டிருப்பீங்க, உலகத்தில் பிடிக்காத பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்கிறான்னு சொல்லிட்டு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதுக்கான மெனக்கெடல் நிறையா இருந்திருக்கு, ரைட்டிங்கில் இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுலையா இருக்கட்டும். ஸோ டேரக்டர் நிறைய விஷயத்தில் அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப சிம்பிள், ஃபீல் குட், ஒரு நைஸ் ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு ஸ்வீட் லவ் ஸ்டோரி இந்த படம். அண்ட் அந்த ஜானர் நான் ஸ்டார்டிங் டேஸில் நிறையா பண்ணியிருக்கேன் தெலுங்கில், இங்கே அவ்வளோவா பண்ணதில்லை லவ் ஸ்டோரிஸ். பட் எனக்கு காதலில் சதுக்கு அருணுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அந்த ஃபீல், அது நான் என்னோட ஓன் ப்ரொடக்ஷன், அது கூட ஒரு கேப்காக ஐ வாண்டட் ஒரு இந்த மாதிரி படங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஆக்சுவலாக லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸ் நான் சித்தா முடிச்சதுக்கப்புறம் எனக்கு I needed a break. Okay. Chitta was a long process for us as a producer and as an actor. So அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு படம் பண்ணணும், மைண்டை ஃப்ரீ பண்ணிடணும். ஸோ அதான் மிஸ் யூ பண்ணோம். ஸோ இட் வாஸ் ரியலி நிஜமா சொன்ன மாதிரி மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. டோட்டலி ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் மிஸ் யூ கம்ப்ளீட்டாக. இது வந்து எனக்கு சித்தாக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் படம் பண்ணால் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகும்னு சொல்லிட்டு செலக்ட். அதான் அந்தந்த டைம்ல ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எக்ஸைட் பண்ணுதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. அந்த டைம்ல நான் ரொம்ப வருஷமா லவ் ஸ்டோரி பண்ணல. ஸோ இப்போ ட்ரெண்ட்ல இல்லாத ஒரு விஷயம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பண்றது, ட்ரெண்ட்ல இருக்கிறது பண்றதுல பெரிய த்ரில் இல்லை. ஸோ இந்த ஜானர் கரெக்டாக பண்ணால் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதுதான் அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி மைண்டு ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஜாலியாக பண்ண படம். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த ஃபீல் குட் ஃபில்மை நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ஜான்ராஸ், நிறைய இப்போ யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் எல்லாமே. நம்ம தமிழ் சினிமாலே நம்ம வளர்ந்து அந்த காலத்துல காதலுங்கிற பேர் வச்சு எவ்வளவு படங்கள் இருக்குது. காதல் கோட்டையில இருந்து இப்ப காதலுங்கிற வார்த்தை வச்சு படங்களே வர மாட்டேங்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் அது அந்தந்த சீசனுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கும் இல்லையா. அண்ட் அப்போ ஒரு படம் பெருசா ஜெயிச்சதுன்னா நெக்ஸ்ட் 10 டிரெக்டர்ஸ் அதை குறியா வச்சு அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கலாம் ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு, பிகாஸ் ஜெயிச்ச ஜானர் வச்சு பண்ணுறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மிஸ்யூ மாதிரி படம் பார்த்ததுக்கப்புறம், இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் முன் வருவாங்கன்னு தோணுது. ஸோ பிகாஸ் இப்போ இருக்கிற நெகட்டிவான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே இந்த மாதிரி ஹோப்ஃபுல், பாசிட்டிவ், ஸ்வீட் ஃபிலிம்ஸுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிரேட். நான் அந்த அப்சர்வேஷனாவே நான் யோசிச்சேன், எப்படி நீங்க உங்களோட ஃபிலிம் பிக் சாய்ஸஸாவே என்னோட இந்த படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. என்னோட லாஸ்ட் ஃபிலிம் இந்தியன் 2க்கு முன்னாடி சித்தா, இப்போ மிஸ்யூக்கு அடுத்தது டெஸ்ட்டுக்கு அடுத்தது 8 தோட்டாக்கள் ஸ்ரீகணேஷோட படம், அதுக்கப்புறம் எங்களோட எட்டாக்கியோட அடுத்த படம் வரும். எதுவுமே எந்த ஜானருமே சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் சித்தா எனக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பையும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு இன்னும் பசியை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு படம் சொல்லி நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதையும் மீறி ஒரு சக்ஸஸ் வரப்போ நம்மளோட ஜட்ஜ்மெண்ட், நம்ம என்ன பண்ணுறோன்னு ஆசைப்படுறோம், அது எல்லாமே we are able to do more confidently. ஸோ நான் சித்தாக்கு அப்புறம் லைன் அப் பண்ண படங்கள் எல்லாமே, அது டெஸ்ட்டாக இருக்கட்டும், மிஸ்யூவாக இருக்கட்டும், ஸ்ரீகணேஷோட படமாக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு லெட்ஸ் சே லாஸ்ட் 10 இயர்ஸில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம், கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிருக்கலாம், சூழல் அமையாமல் போயிருக்கலாம். அது எல்லாமே இப்போ அமைஞ்சிட்டு வருது. ஸோ தட்ஸ் வாட் ஒரு இண்டஸ்ட்ரி ரெக்கக்னைஸ் பண்ணுற பெரிய ஹிட்லேருந்து வர விஷயங்களை நான் அதை பார்ப்பேன். கமிங் டு யூ, காயினுக்கு எப்படி டபுள் சைடு இருக்கோ அது மாதிரி லவ் ஹேஸ் அ டுவல் சைட். எஸ்பெஷலி திஸ் கேரக்டர் சுப்பு ஹேஸ் 2 sides. ஐ கேன் சென்ஸ் இட் ஃப்ரம் த ட்ரைலர். ஒரு பக்கம் ஒரு ஹாப்பி சைடு நிறைய ஷேட்ஸ் இருக்கு, 2 sides மேல நிறைய ஷேட்ஸ். அதான் அந்த பொண்ணு லூஸ்ங்கற டயலாக் அதான். So how you handle that Subbulakshmi character? Tell us about the sides of in that film character. You've actually observed it very well. Like like whatever they've released till now, there's this girl who you come across like a very strong, independent, strong-headed type of a girl, which we see a lot of women like that in the society now. But at the same time, like he says, like lose the ponno, that there is that part also for which I think that can be like a mystery cute part which can be viewed only in theaters. Okay. And I would like to keep it to that, but I really had like fun working on these 2 variations in the character, because usually actresses will not have so much of scope to perform in one film, but this has 2 variations which I could explore myself, I could enjoy, and it definitely satisfied me as an actor. I really enjoyed this part, and especially when I'm beginning my career in Tamil. Kannada, I've done a lot of work, people know me, and like
maybe a dancer or as an entertainer, and maybe mostly commercial movies. I've been part of that, but this was one such project which actually challenged me as an actor, because it was a whole lot of new language for me, and at the same time there's so much of subtle expressions that was required, and sometimes to underperform, and there was the neutral part which the director always wanted, and I was like, what is he even asking? So all that was definitely challenging, but at the same time as an actor I really enjoyed. Okay, this is how it is, and I learnt a lot, and he was there to guide me all through my minute expressions, and how there can be a change between that old to new look and character. I think I really enjoyed putting that together, and I am very excited to watch it on screen. Of course, the film has carry over the complete emotions. அது உங்களுக்கு நான் எப்பவுமே ஜென்ரலாக ஹீரோயின்ஸ்ட்டு கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, how do you handle emotions கேட்டிருப்பேன். ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னா, how do you settle your emotions? That matters in the Subbu, I guess. Yes, so அது சொல்லுங்க. I think for me, emotional scenes are very easy for me, because I'm a very emotional person. Okay. So as in person, you are very emotional. Yeah, so I get connected to all the emotional scenes. Cry a lot about it. Yeah. டக்குன்னு அழுதுருவாங்க. Even for happiness, I get tears, like the happy tears, or even I get sad very easily. So I in that way as an actor, there is no expense for glycerin, I guess, in the film sets. No, but not when it's too many takes. ஒரு வாட்டி ஆகலாம், ரெண்டு வாட்டி ஆகலாம், 10 வாட்டி கிளிசரின் இல்லாம அழுதா அப்புறம் கண்ணு காஞ்சிரும். Okay. Yeah, but I really, it was very easy for me to do that. But there was the other variation where I had to be spontaneous, and there's a fun banter. Yeah, the bubbly girl. Okay. Cute and bubbly. That is very easy for you, I guess. Cute and bubbly சினிமால இப்ப நிறைய பாத்துருக்கோமே. இல்ல, பட் இதுல நிறைய ஷேட்ஸ் இருக்கு. அதுல cute and bubblyயும் இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஒரு ஒரு ஃபெமினிஸ்ட் கேரக்டரும் இருக்கு, அந்த பக்கம் ஒரு பயபக்தியா ஒரு சீரியஸா இருக்கிற பயந்தாங்குழி கேரக்டரும் இருக்கு. ஓகே. சோ நிறைய ஷேட்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ். டார்க் ஷேட்ஸ் இருக்கு, ஒரு மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி வொர்க் ஆகணும்னா ஹீரோயின் கேரக்டர் வொர்க் ஆகணுங்க. ஹீரோ கேரக்டர் வச்சு நீங்க லவ் ஸ்டோரி ஹிட் ஆக முடியாது. Yeah, he kept telling that all through our shoot. It's like any love story, actress's role, like heroine's role should work, and that's when it will work. So then I thought of all his films, all his love stories. I was like, yeah, all the actresses had such a good role to perform, and he's so correct. எப்பவுமே ஒரு லவ் ஸ்டோரியில ஒரு பையனும் பொண்ணும் ஏன் லவ் பண்றாங்கறத நீங்க ஆடியன்ஸ் கிட்ட கடத்த முடிஞ்சா அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா மியூசிக் நீங்க அழகா எடுத்துடலாம், மியூசிக் ஹிட் ஆக்கலாம், காஸ்ட் நல்ல ஆக்டர்ஸ் காஸ்ட் பண்ணலாம், பட் அந்த கேரக்டர்ஸ் அந்த இடத்துல ஏன் ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றான், ஏன் ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்றாங்கிறத ஏதோ ஒரு விதத்துல நீங்க எல்லா ஆடியன்ஸுக்கும் கடத்திட்டீங்கன்னா படம் முடிகிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேரணுங்கிற ஒரு ஆசை ஆடியன்ஸ்ல கூடும். உங்களோட புரிதல் என்னவா இருந்தது about Tamil cinema? What are the understanding you had before entering into Tamil cinema? Before entering, of course, I had seen a lot of good Tamil movies, and there were a lot of good performances that I always looked up to, and it's still the same. I think in Telugu, and mostly prominently I've worked in Kannada, it's more like both commercial and performance oriented films that we all do. But here I see a lot of focus mostly on the performances and the very natural performances, and how how they can connect to Tamil audience very well. Very naturally the characters are written, and how it is portrayed as well. Especially Chitta and many other the feel good kind of movies. I feel it's so connecting to the audience that you feel it from within. Of course, there are commercial films made here in Tamil as well, but I feel there are a lot of deep written roles and good performance oriented roles that come up in Tamil, and I really maybe look some films இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டி காட்டுற ஒரு முயற்சி இருக்கலாம் இல்லையா? very சினிமாவே ஒரு ஹைட்டன்ட் ரியாலிட்டி தானே, நிஜத்தில் நடக்கிறத கொஞ்சம் சுவாரஸ்யம் எடுத்து சொல்றது தானே. பட் ஐ திங்க் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்ல படங்கள் இருக்கு, நல்ல கருத்துள்ள படங்கள் இருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற படங்கள் அதிகமா தமிழ்ல இருக்கிறதா அவங்க பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பாயிண்ட் சொல்லும்போது எனக்கு சித்தார்த்தோட எல்லா லவ் ஃபிலிம்ஸ்லயும் ஃபீமேல் கேரக்டர் நல்லா இருக்கு. அது இன்னும் அது ட்ரெண்டா இல்லாம அது நிஜமாவே ஒரு பெர்மனண்டா மாறணும். we should be able to write women characters with lot of agency. சித்தாவோட எக்ஸாம்பிள் எங்களுக்கு அந்த செக் போஸ்ட் அக்காவோட கேரக்டர் படத்திலே மிகப்பெரிய அப்ளாஸ் அந்த லேடிக்கு தான் வருது. ஏன்னா ஒரு சாதாரண மக்கள் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் அதுதான் ஒரு பாசிட்டிவா அதை பார்த்தாங்க. அது ஹீரோ த்ரூவா பண்ணாம இல்ல ஒரு ஆணை வச்சு பண்ணாம
ஜஸ்ட் தற்செயலாக ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்துட்டு போகிற ஒரு கேரக்டர் வச்சு பண்ணுறப்போ இட் கிவ்ஸ் மீ ஹோப் தட் நம்ம வந்து இன்னும் ரியாலிட்டியும் தொட்ட படங்கள் எடுக்கிறோம். அட் த சேம் டைம் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற படங்களாக பண்ணுறோம். Being an actor, the travel helps you to enhance the emotions சொல்லுவாங்க. You have been visited to Europe trip right recently. So what are the இப்போ ஆல்ரெடி போயிடுவாங்க. So being a traveler, அங்க கிடைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்? Just tell us about the Asika's point of view. I think traveling is very important for anybody because it will, you know, give an exposure to how the world is, how people are, and the culture, the history. I think especially I love European countries because the kind of history, the architecture that they have. I think it's so good. You get to learn. So I'm a very curious person. So I like to learn, meet new people, and know about the place, the food. I'd like to try different cuisines. I think it gives me the whole lot of experience about life. So I really love traveling. At the same time, as an actor, you need that space, like especially when you know, in Bangalore and all, I won't be able to go out and be all myself. So I feel like, you know, traveling, it will make me like a free bird. I'll be like traveling anywhere, however I want with my friends. It feels really good in that way. And also I can learn a lot of things. And as an actor, you get to observe a lot of characters, different people, their behaviors, culture, everything. It's a good exposure and it's a beautiful experience to travel. I think it's easy to find out the root of the people. அங்கர்ந்து கத்துக்கலாம் நினைக்கிறேன். But I have one request and it's an order. You should visit to Tanjavur, okay? Tanjavur, yeah. This Patatarasan I shot in Tanjavur. I went to that Shiva temple and to many other places there. I was there for almost 15 days. It's a beautiful place. Great. Being actor Siddharth and director Siddharth பத்தி இவங்க சொன்னதா இருக்கட்டும், நான் நிறைய பேசுகிற இடங்களே பார்ப்பேன். நான் சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தில் பற்றி நான் ஒரு விஷயம் கான்வர்சேஷன் நீங்கள் சசி சார் இருந்தாங்க அப்போ கூட கேட்டேன், சார் என்ன சார் பிச்சைக்காரன் சசி அப்படின்னு அடையாளப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு, பூ மாதிரி ஒரு செம கல்ட் கிளாசிக் ஃபிலிம் கொடுத்துருந்தீங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி மாறி இருந்ததுன்னு அவ்வளோ புரிதல் இருக்கிற ஒரு பர்சன் சித்தார்த் எப்போ டைரக்டராக என்ன மாதிரியான சான்றால பிக் பண்ணி படங்கள் இயக்குவார்? அந்த தாட்டே இப்போதைக்கு இல்லைங்க ஆக்சுவலாக, டு பி ஆனஸ்ட். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் சித்தாவோட வெற்றிக்காக அதை காரணமாக சொல்லலாம். பட் நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய படங்கள் இன்னும் பண்ணணும். அண்ட் இதுவரையும் எப்போவுமே எண்ட் ஆஃப் கரியர் வரைக்கும் நமக்கு வர படங்களை நம்ம பெஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஹோப் என்னவா இருக்குன்னா நமக்கு வர படங்கள் நல்ல படங்களாக வரணும். இல்லை நம்ம என்ன பண்ணாலும் சூஸ் பண்ணுறதுல என்ன பண்ண ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா. ஸோ ஐ கேன் சே சித்தாக்கு அப்புறம் இன்னும் ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் என்னை பார்த்து எனக்காக எழுதப்படுற படங்களாக இருக்கட்டும், என் மேலே செலுத்துகிற நம்பிக்கையாக இருக்கட்டும், இவனால் இது கூட பண்ண முடியும்னு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுதோ என்னமோ, பெட்டர் ஸ்கிரிப்ட்ஸாக கமிங். ஸோ அடுத்த 5 வருஷம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நடிப்பு மேலே நான் வெளியில் கருத்து சொல்கிறத நிறுத்திட்டு ஃப்யூச்சரில் டைரக்ட் பண்ணுற கனவை கொஞ்சம் ஏற கட்டிட்டு நடிப்பு மேலே கொஞ்சம் டைம் படங்கள் பேசணும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கணும், ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கணும். ஸோ அதுதான் அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கு. சைமல்டேனியஸாக எதுவுமே பண்ண முடியாதா? கேட்குறேன், அது கஷ்டமா? இல்லை அவ்வளோ இல்லை, எனக்கு டேலண்ட் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் டைரக்ட் பண்ணேன்னா மற்ற எல்லா வேலையும் ஏற கட்டிட்டு அது மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ அது அவ்வளோ பெரிய வேலை அது. ஸோ ஐ டோன்ட் திங்க் 2 மல்டி டாஸ்க் அவ்வளோ அளவுக்கு எனக்கு பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன். பர்சனலி நான் எங்கள் விகடன் அவார்ட்ஸ் அவள் விகடன் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்பயே சொல்லியிருந்தேன், சித்தா மாதிரி ஒரு படத்தை இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்கு அஸ் அ ப்ரொடியூசர் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறோன்ட்டு. அண்ட் அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் த சேம். இல்லை, ஆடியன்ஸுக்கும் நான் சொல்கிறேன், சித்தா மாதிரி ஒரு படத்தை கரெக்டான வரவேற்பு கொடுத்து எனக்கு அந்த வெற்றியை கொடுத்ததுக்கு நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். பிகாஸ் சித்தா எடுக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியில் யாரும் என்ன ஹெல்ப் பண்ணல, நானாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை இன்னைக்கு சித்தாவோட வெற்றிக்காரும் 2 விஷயங்கள், ஒன்று நானும் என் டீமும், 2வது ஆடியன்ஸ். பிகாஸ் அவங்க தான் படத்தை வெற்றியாக்கினாங்க. நடுவில் இருக்கிறவங்களாம் அதுக்கு அப்புறமா கிரெடிட் எடுத்துக்கிட்டோம். பட் மெயினாக என்னோட கம்பெனியில் வேலை செஞ்சவங்க எல்லாரும் யங்ஸ்டர்ஸ், என் டைரக்டர் அருண் அண்ட் என்னோட ஆடியன்ஸ், அவங்க தான் சித்தா இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கினாங்க. அண்ட் அதனால தான் எங்களுக்கு பொறுப்பும் வந்துச்சு, எங்களுக்கு எங்கள் மேலேயே நம்பிக்கை திரும்ப வந்திருக்கு. அண்ட் அந்த நம்பிக்கையும் பொறுப்பும் சேர்ந்து இனிமேல் வர படங்கள் அது வந்து ஒரு பாதிப்பு இருந்துன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அஸ் அ ப்ரொடியூசர் நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கீங்க, நான் கேட்குறேன், ஒரு டெபியூட்டன்ட் ஒரு நல்ல ரூட்டடான கதையை வச்சுருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சித்தா மாதிரியான வேற ஒரு ஃப்ளேவரில் நல்ல சோல்ஃபுல்லான கண்டென்ட் இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்க சித்தார்த் சார் ப்ரொடக்ஷனை அப்ரோச் பண்ணால் அது நீங்கள் சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா நான் என் குழப்ப விட்டுட்டு போகணும்னு. நான் ஒரு ப்ரொடியூசர், நான் ஒரு நடிகை, 24 வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கேன். இது வரைக்கும் நல்ல கதை எடுத்துகிட்டு என்கிட்ட வரணும்னு தோணாதவனுக்கு நீங்கள் சொல்லி இப்போ தோண போவதில்லை. ஆல்சோ எட்டாக்கிங்கிற கம்பெனி செட்டப் பண்ணதே நியூ கமர்ஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கும் பிளாட்ஃபார்ம் கொடுக்கறது தான் நாங்கள் செட் பண்ணோம்.
ஸோ எங்கள் படம் மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் அண்ட் கரெக்டான கதை எங்கே போய் சேரணுமோ அது அதுவாக போய் சேர்ந்துடும். கிரேட். அதுதான் நடக்கும், அதுதான் எப்பவுமே நடந்துட்டு வருது, அதான் நடந்துட்டு வரும். சூப்பர். இது வாய்ப்புகளை உருவாக தனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா பத்தாது. யாருக்கும் வாய்ப்புலாம் கொடுக்கறது இல்லைங்க. நம்ம சுயநலத்துக்காக நம்ம ஒரு படம் எடுக்கிறோம். அதில் வந்து மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ்க்கு புது ஆளுங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். பட் அதை தாண்டி அவங்களோட உழைப்பு, அவங்களோட திறமை அண்ட் எங்கே எழுதியிருக்குன்னு யாருக்கு தெரியும்? நம்மளோட உழைப்பு மட்டும் தான் நம்ம போட முடியும். ஸோ நாங்கள் யாருக்கும் வாய்ப்புலாம் கொடுத்தது கிடையாது. அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்க. பிகாஸ் அவங்களோட டேலண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கம்பெனி கொடுத்தாங்க. அதை தவிர யாரும் எங்களுக்கு நாங்கள் யாருக்கும் வாய்ப்புலாம் கொடுத்தது. ப்ரொடக்ஷனில் அடுத்த லைனப் என்ன வச்சிருக்கீங்க? இருக்குது அனௌன்ஸ் அடுத்த மாதம் என்னோட அடுத்த படம். பிகாஸ் நான் ஒரு டைமில் ஒரு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பிகாஸ் நான் சொந்த காசில் படம் எடுக்கிறேன். ஸோ ஐ நீட் டு டேக் டைம். ப்ரீ ப்ரொடக்ஷனில் 6 மாதம் எடுத்துப்போம். ஸோ வீல் அனௌன்ஸ் த ஃபிலிம் ஜான் எண்டில் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். கிரேட். இந்த சோசியலி ரெஸ்பான்சிபிள்னு நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அது உங்கள் தாட் ப்ராசஸ்லேயே அது இன்பில்ட்டாக இருக்குது. அது இங்கே எங்களுக்கு கேட்குற எல்லாருக்குமே அது புரியுது. வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கமிங் டு யூ, டு யுவர் தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி அடுத்து இந்த மிஸ் யூ ரிலீஸ்க்கு அப்புறம் சர்தார் 2 இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவே நல்ல பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெர்ஃபார்மர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு திருப்பி ஒரு அடுத்த வேடரான ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகிற மாதிரியான படங்கள் நிறைய பண்ண போறீங்கன்னு நினைக்கிறப்ப ஹாப்பியாக இருக்குது. டெல் அஸ் அபவுட் யுவர் ஆடியன்ஸ் அபவுட் தி ஃபில்ம் மிஸ் யூ அண்ட் சர்தார் 2. No, Sardar 2, only Miss You. Only Miss You. Okay. Sardar 2 அதுக்கப்புறமே இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். நான் மித்திரங்கிட்டையும் கார்த்தியும் சொல்லிக்கிறேன். First of all, I think I'm very, very grateful to all the Tamil audience because until now the songs or the teaser that is released, they've been showing so much love. I see the memes and trolls and everything. It's lovely to be received like this, and I'm sure there will be a much bigger receiving end after the release for sure for Subbu, and Subbu will not disappoint you. She will definitely entertain you in theaters. November 29th, please come and watch Miss You on 29th of November. Definitely we will entertain you. கிரேட். இந்த மிஸ்யூன்ற டைட்டில் எல்லாரோட லைஃப்லயும் நம்ம டெக்ஸ்டாவும் வாயிலையும் இல்லை, தயவு செஞ்சு டைட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிஸ்யூங்கிறது ரொம்ப கேட்சியான ஒரு விஷயம். அண்ட் இந்த நவம்பர் 29 வந்து நான் சித்தாக்கு அடுத்து கதை கேட்டு ஓகே பண்ணி நடித்த படம் மிஸ் யூ. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தில் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டீம் ரொம்ப அழகான ஒரு டீம், ரொம்ப கலகலப்பாக நடந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. பாலசரவணன், கருணாகரன், சஸ்திகா, லுலுசபா மாறன், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் முக்கியமாக என் டைரக்டர் ராஜசேகர், இவங்க எல்லாருக்காகவும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் ஐ ஹோப் ஃபார் இட். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஏன் தியேட்டரில் லவ் ஸ்டோரிஸ் வரமாட்டேங்குதுன்னு நீங்கள் ஏங்குனீங்கன்னா கிவ் மிஸ் யூ அ ட்ரை. இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா 10 பேருக்கு சொல்லுங்கள். அண்ட் இட் வில் கிவ் கான்ஃபிடன்ஸ் டு அடுத்த ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வந்து இந்த லவ் ஸ்டோரி ட்ரெண்டை திரும்ப கொண்டு வரதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு யூ சர்டிஃபிகேட் படம். குடும்பத்தோட குழந்தைங்களோட ஜாலியாக பார்க்கலாம். கிரேட். எனக்கு ட்ரெய்லரில் நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. மாறன் சொல்லியிருப்பாரு, இந்த செலிபிரிட்டி லவ் மேரேஜ்லாம் செட் ஆகுதுப்பா. அது ஏன் மாறன் எந்த சூழலில் என்கிட்ட சொல்கிறாருங்கிறது படத்தில் பாருங்கள். லுலுசபா மாறனோட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் மை செல்ஃப். அவரோட எவ்ரி செகண்ட் ஆஃப் த ஆன் செட் இஸ் ஹிலேரியஸ். அண்ட் அவர் இஸ் அ வெரி குட் காமிக் ஆக்டர். மோர் தென் ஜஸ்ட் ஒரு வந்துட்டு அந்த இன்னும் பைத்தியமாக நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் தாண்டி இஸ் அ ரியலி லவ்லி காமிக் ஆக்டர். அண்ட் இந்த படத்தில் அவருக்கு ஃபுல் ஸ்கோப் கிடச்சிருக்கு. அண்ட் ஐ திங்க் அவரோட ஃபேன்ஸுக்கும் சரி, தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க அவர். நீங்கள் சொன்னதால இந்த மாறன் பாயிண்ட் கூட ஆட் பண்ணிக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 15 வருஷத்துக்கு முன்னாடி அது இது சொல்ல ஒரு டயலாக் பேச சொல்லுவாங்க. இருக்கிற ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ பெரிய காமெடி ஒரு 3 மினிட் அப்படியே சொல்லுவாங்க. பயங்கர பிரில்லியண்டான ஆக்டருங்க அவர். ஏன்னா அது எல்லாருமே எனக்கு பாலசரவணன் ரொம்ப பிடிக்கும். கருணாகரனோட ஜெகர்தண்டாக்கு அப்புறம் செகண்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே இந்த படத்தில் ஐ ஹாவ் அ வெரி பாசிட்டிவ் மெமரி ஆஃப் திஸ் ஃபிலிம். நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி சித்தாக்கு அப்புறம் எனக்கு ஒரு மைண்டை ஃப்ரீ பண்ணுற படமாக நான் மிஸ் யூவை பார்த்தேன். அதே மாதிரி சித்தாக்கு அடுத்தது இன்னொரு ஒரு ஹிட் ஃபிலிம் எனக்கு இது அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஃபார் தட். கிரேட். அண்ட் இன்னும் நிறைய படங்களில் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். அண்டு நீங்கள் சொல்லும்போது தான் ஜிகர்தண்டா வந்து ஒரு எவ்வளோ பெரிய மெமரியாக லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இருந்தோ அது மாதிரி சித்தாவும் ஒவ்வொரு ஃப்ளேவராக படங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் மிஸ் யூ அப்படின்னு சொல்லி விகடன் சார்பாக தேங்க்யூ ஸோ மச்.